ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். லெட்ஸ் see with யூனிவர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராசஸ் காஸ்டிங். வாட் ப்ராசஸ் காஸ்டிங்? ஸோ இந்த ப்ராசஸ் காஸ்டிங்கில் வந்து என்னென்ன வரும், ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற சம் கான்செப்ட், கீ கான்செப்ட், சம்மரிஸ் எல்லாமே வந்து குவிக் அண்ட் ஷார்ட்டாக ரிவைஸ் பண்ணிடலாம். ஓகே ஓகே காய்ஸ், லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. சரி, நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராசஸ் காஸ்டிங். வாட் ப்ராசஸ் காஸ்டிங்? ஸோ அந்த ப்ராசஸ் காஸ்டிங்கான எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எதுக்காக இந்த ப்ராசஸ் காஸ்டிங் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, இது எல்லாமே. சி, இப்போ ஒரு ப்ராடக்ட்டை தயாரிக்கணும் அப்படின்னா அதுக்கான ரா மெட்டீரியல் நம்மளுக்கு தேவை. வாட் ரா மெட்டீரியல் நம்மளுக்கு தேவை. ஓகே, சரி, ரா மெட்டீரியல் மட்டும் இருந்தால் போதுமா? அதை நம்ம ப்ராசஸ் பண்ணணும். ஸோ அது ஃபினிஷ்டு குட்ஸாக வர வரைக்கும் நம்ம ஒரு சில ப்ராசஸ் வந்து பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த ப்ராசஸை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா WIP, விச் இஸ் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். என்னது? ஒர்க் இன் ப்ராக்ரஸ். ஓகே, சி, இந்த மாதிரி ஒரு ரா மெட்டீரியலை ஃபினிஷ் கூட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சில ப்ராசஸ்லாம் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதுதான் என்னென்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸ். ஸோ அந்த ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ஸு நம்மளுக்கு எத்தனை ப்ராசஸாக ஆகுது அப்படிங்கிறது தான் இதில் மேட்டர். சி, இப்போது இதை ஒரு ஃபினிஷ் குட் தயார் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு அதை எப்படி நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறத டிசைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதை அசெம்பிள் பண்ணுறாங்க. அசெம்பிள் பண்ணிவிட்டு அதை டெஸ்ட் பண்ணுறாங்க ஒன்ஸ் அகெயின். ஸோ அதெல்லாம் கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அது என்னென்ன விஷயம்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ அந்த டெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வேறு என்னென்ன மெஷர்ஸ்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறத அதில் பண்ணுறாங்க. ஃபைனலாக என்ன இருக்குது? அதை டெலிவர் பண்ணுறாங்க பேக் பண்ணி. ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாமே நடக்குது இல்லையா? ஸோ இதில் எவ்வளோ நடக்குது? மொத்தம் 6 ப்ராசஸ். அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு டிஃபர் ஆகும். கரெக்டாக? அப்போ ஒரு சில ப்ராடக்ட் வந்து 3 ப்ராசஸ்லேயே முடிஞ்சிடும். ஒரு சில ப்ராடக்ட் 6 to 7 8 9 அந்த மாதிரி அந்த ப்ராடக்ட்டுக்கான குவாலிட்டி பொறுத்தும் இந்த ப்ராடக்ட்டுக்கான அந்த யூஸ்ஃபுல்னஸ் பொறுத்தும் தான் வந்து என்ன இருக்குன்னா அந்த ப்ராசஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ அப்படி நம்ம பார்க்குறப்போ இந்த இடத்துல ஒரு ப்ராசஸ்க்கும் ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படும். ஸோ ஒரு ப்ராசஸ்க்கும் எலக்ட்ரிசிட்டி தேவைப்படும். ஒரு ப்ராசஸ்க்கும் என்ன இருக்குது அப்படின்னா அது எதையுமே நம்ம வந்து சிம்பிளாக பண்ண முடியாது. ஸோ ஏதாவது ஒரு தேவைப்பட்டுட்டே இருக்கும். சி, இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, இந்த எக்யூப்மெண்ட் வேணும். இங்கே அசெம்பிள் பண்ணுறாங்க. ஸோ இந்த அசெம்பிள் பண்ணுறதுக்கு இந்த லேபர்ஸ் தேவை. ஸோ இந்த ரோலிங் இது இருக்கும் இல்லையா? ஸோ அதை அசெம்பிள் பண்ணி அப்படியே எக்ஸ்கலேட்டர் மாதிரி போகுது இல்லையா? ஸோ அந்த மாதிரியான அந்த மிஷின் தேவை. ஸோ இந்த இடத்துல அவங்க டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ், அந்த ரிப்போர்ட்டை வந்து மெஷர் பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு சில லேபர்ஸ், அந்த எம்ப்ளாயீஸ், ஒர்க்கர்ஸ் தேவை. ஸோ பேக்கிங் பண்ணுறதுக்கான அந்த பாக்ஸ் தேவை. அதை டெலிவரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் தேவை. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ்லையும் அவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கான காஸ்ட் வந்து இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா ப்ராசஸ் காஸ்டிங். ஸோ ஒரு ப்ராசஸுக்கும் எவ்வளோ காஸ்ட்டு அப்படிங்கிறது தான். ஸோ இப்போது இந்த இடத்துல வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் டேக் திஸ் எக்ஸாம்பிள். ஜஸ்ட் இது வந்து ஒரு ப்ராசஸ் நம்மளுக்கு இப்போதைக்கு. கரெக்டாக? இது வந்து என்னென்னா செகண்ட் ப்ராசஸ். இப்போது நம்மளுக்கு இந்த மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க? டெய்லி வந்து இந்த மேனுஃபேக்சரிங் தான் பண்ணுறாங்க. அப்போது டெய்லி வந்து இந்த மேனுஃபேக்சரிங்கே பண்ணுறப்போ இன்றைக்கி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? யூஸ் பண்ணி அவங்களுக்கு மீதி ப்ராடக்ட் வந்து க்ளோசிங்கில் இருக்கும். ஸோ இப்போ அடுத்த நாள் காலையில் வந்து என்ன பண்ணுவாங்க? அந்த க்ளோசிங்கில் இருக்கிறத யூஸ் பண்ணுவாங்க, இல்லை நியூவாக இருக்கிறத யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த ப்ராசஸில் என்ன காஸ்ட்டு, ஸோ இதில் அவங்களுக்கு என்ன இன்றைக்கி மீந்துச்சு, என்ன அவங்க இன்றைக்கி காலையில் எடுத்தோடனே அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க, ஸோ என்னென்னலாம் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே பண்ணுறது தான் நம்மளுக்கு இங்கே ப்ராசஸ் காஸ்டிங். ஸோ ஒரு ப்ராசஸ்லேயும் எவ்வளோ காஸ்ட் ஆகுது, ஸோ அது எப்படி வந்து நம்ம அடுத்த ப்ராசஸ்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணுவோம், அது எல்லாமே தான் இதில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்ன என்டையர் ப்ராசஸ்க்கான ஓவர்வியூ. ஓகே கைஸ், ஸோ இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த ப்ராசஸ் காஸ்டிங் லெசனில் நம்மளுக்கு என்னென்ன சம் டாபிக்ஸ்லாம் கவர் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு அது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான சம் கான்செப்ட் அண்ட் தென் சம்மரிஸ், ஃபார்மேட்ஸ், இது எல்லாமே நான் வரிசையாக வந்து சொல்லித்தரேன். ஓகே கைஸ். சி, நம்மளுக்கு இந்த ப்ராசஸ் காஸ்டிங் சாப்டரில் நம்மளுக்கு வந்து 4 டாபிக்ஸ் வந்து வரும். ஓகேவா? ஸோ ஒன்று ப்ராசஸ் காஸ்டிங் ஜென்ரலாக சிம்பிளாக இருந்தால் எப்படி போடணும் அப்படிங்கிறத சொல்லித்தருவேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த நார்மல் லாஸ், அப்நார்மல் லாஸ் ட்ரீட்மெண்ட் வச்சு உள்ள ஒரு சம். ஸோ அது வந்து நம்ம அதுக்கான ஃபார்மேட் எப்படி, அது எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லித்தருவேன்.
அடுத்து இந்த மாதிரி ஈக்குவலண்ட் யூனிட்ஸ். ஸோ டபிள்யூஐபி ஒரு ப்ராசஸ் வேல்யூஷன் பண்ணி இந்த டபிள்யூஐபி ஒர்க் இன் ப்ராக்ரஸில் தான் போயிட்டுருக்கு. அப்போ அதை எப்படி நம்ம வந்து என்ன வேல்யூஷன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஃபார்மேட் வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக வந்து இன்டர் ப்ராசஸ் ப்ராஃபிட். இது அதிகமாக வந்து கேட்டது இல்லை. ஓகேவா? ஓகே. ஸோ ஆனால் நம்ம லெசனில் இதான் வந்து இருக்குது. ஓகே கைஸ். ஓகே. சி இந்த 4 டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா திஸ் சாப்டர் வில் பி டன். ஓகே கைஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வந்து ஃபார்மேட்டாக இருக்கும் நார்மலாக அப்படின்னா, ஒரு ப்ராசஸ் அக்கௌண்ட்டுன்னு ஓப்பன் பண்ணோம்னா பர்டிகுலர்ஸ் அண்ட் தென் யூனிட்ஸ், அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம், நம்ம டோட்டல் போடுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுக்கான ஒரு ஃபார்மேட், அந்த லெட்ஜர் அக்கௌண்ட்டுக்கான ஒரு ஃபார்மேட். ஸோ எப்படி வந்து ஒரு 3 ப்ராசஸ் வந்து அஸ்யூம் பண்ணி நம்ம ஜஸ்ட் ஜென்ரலாக எப்படி நம்ம போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஜென்ரலாக இருக்க ப்ராசஸ் காஸ்டிங்க்கு எப்படி போடணும் அப்படின்னு இந்த ப்ராசஸ் 1 அக்கௌண்ட் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அந்த டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், எக்ஸ்பென்சஸ், ஓவர் ஹெட்ஸ் இது எல்லாமே கொடுத்துருவாங்க நம்மளுக்கு கொஷினில். ஸோ அது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்னா என்ட்ரு பண்ண வேண்டியதான். டு டைரக்ட் லேபர், டைரக்ட் மெட்டீரியல், லேபர், எக்ஸ்பென்சஸ், ஓவர் ஹெட் இதெல்லாம் போடணும். ஸோ இதெல்லாம் போட்டு நம்மளுக்கு எக்ஸஸ் இருக்குங்க. ஸோ அதுதான் நம்மளுக்கு அங்கே ப்ராசஸ் 2க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணாதது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ ப்ராசஸ் 2ல் அது என்னவாக இருக்கும், இங்கே அது ஓப்பனிங்கில் வரும். ஏன்னா இது ப்ராசஸ் 1லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆன விஷயம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் ப்ராசஸ் 2க்கு என்ன மெட்டீரியல், லேபர், எக்ஸ்பென்சஸ், ஓவர் ஹெட்ஸ் இதெல்லாம் இருக்கும் அது. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பேலன்ஸ் பண்ணுறப்போ ப்ராசஸ் 3க்கு என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ அது கிடைக்கும், அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் ப்ராசஸ் 2லேருந்து வந்திருக்குன்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் ப்ராசஸ் 3க்கு மெட்டீரியல், லேபர், எக்ஸ்பென்சஸ், ஓவர் ஹெட்ஸ் இது எல்லாமே இருக்கும். அண்ட் தென் நம்மளுக்கு பேலன்ஸ் பண்ணுறப்போ ஃபைனல் ப்ராசஸ் இது தான் தெரிஞ்சிருச்சுன்னா அது என்ன காஸ்ட்டாக இருக்கும், ஃபினிஷ்டு கூட்ஸோடு தான் முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நார்மலாக ஜென்ரலாக ப்ராசஸ் அக்கௌண்ட் வந்து அவங்க டீல் பண்ணுற விஷயம். ஸோ இதில் என்ன வந்து ட்விஸ்டடான கேசஸ் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது நம்மளுக்கு என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா, சேல்ஸ் சம்திங் வந்து கொஷினில் வந்து கொடுப்பாங்க. ஸோ சேல்ஸ் வந்து தான் அப்படின்னு சொல்லி கொஷினில் என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. ஸோ அப்போது நம்மளுக்கு என்னென்னா ஓவர் ஹெட்ஸை இந்த ரேஷியோவில் வந்து பிரிங்க, 2:3:4. ஸோ இந்த மாதிரி இந்த ரேஷியோவில் வந்து பிரித்து அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ப்ராசஸ்க்கும் எடுத்துக்கோங்க. ஸோ ஓவர் ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஓவர் ஹெட்ஸாக இருக்கலாம், எக்ஸ்பென்சஸாக இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு மாதிரி வந்து நம்மளுக்கு ட்விஸ்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து இந்த வேல்யூலேருந்து நீங்கள் அப்போர்ஷனேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னென்னா இது ஒரு ட்விஸ்ட் ஜென்ரலாக இருக்கிற ப்ராசஸ் அக்கௌண்டிங்லேயும். ஸோ இந்த மாதிரி அப்போர்ஷனேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் நம்மளுக்கு சிம்பிளாக கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒன்று கொடுப்பாங்க. ஓகேவா? ஐ திங்க் ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 1ன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து போட்டு பாருங்க. ஓகேவா? ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வெல். ஸோ இதுதான் அப்படின்னா ஜென்ரல் ப்ராசஸ் காஸ்டிங். ஓகே. ஸோ ஜென்ரலாக வந்து போடுற நார்மலாக இருக்கிற ப்ராசஸ் காஸ்டிங். ஓகே கைஸ். நெக்ஸ்ட்டு என்ன டாபிக் அப்படின்னா ட்ரீட்மெண்ட், அதாவது லாஸ் இருக்கும் இல்லையா. ஸோ நார்மல் லாஸ், அப்நார்மல் கெயின், இதுக்கான ட்ரீட்மெண்ட் எப்படி நம்ம ப்ராசஸ் அக்கௌண்ட்டில் வந்து நம்ம காட்டணும் அப்படிங்கிறத இப்போ சொல்ல போகிறோம். ஓகேவா? ஸோ நார்மல் லாஸ், அப்நார்மல் லாஸ்னால் தெரியுமா உங்களுக்கு? ஓகே, ஐ வில் டெல் யூ நோ. வெயிட். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நார்மல் லாஸ், அப்நார்மல் லாஸ் இதை பற்றி நம்ம பேசலாம். இப்போது ஜஸ்ட்டு நான் ஒரு குக்கிங் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சூப் வந்து ரெடி பண்ணலாம். சூப் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ இந்த பவுலில் தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து சூப் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த சூப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி இந்த அளவுக்கு வந்து நம்ம சூப், அதாவது எல்லாம் போட்டு சாட் ஃப்ரை பண்ணி கார்லிக்கு அண்ட் தென் பட்டர் எல்லாம் போட்டு நல்லா சாட் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன சூப், எனக்கு மஷ்ரூம் சூப் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ மஷ்ரூம் நல்லா போட்டு சாட் ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா அப்படியே ஜூஸியாக மஷ்ரூம் வாயில் வச்சோன்னே அப்படியே கரையணும், அந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூப் வைக்கணும். கரெக்டாக? ஸோ அப்போது நல்லா வதக்கிட்டு எவ்வளோ வாட்டர் வேணுமோ நான் இதில் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 3 cups ஆஃப் வாட்டர், அதாவது எங்கள் ஃபேமிலிக்கும் சேர்த்து நான் வச்சுருக்கேன். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3 cups ஆஃப் வாட்டர் வந்து இதில் ஊற்றிருக்கேன். ஸோ இதில் என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே ரொம்ப வந்து வாட்டரியாக இருந்தால் சூப் நல்லா இருக்காது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவை மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் போட்டுட்டு கொஞ்சம் வந்து அது திக்காக வரணும். கரெக்டாக? கொஞ்சம் என்ன பண்ணணும், அது திக்காக வரணும். அப்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த அளவுக்கு குறையிற வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன், அதை பாயில் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகேவா? ஸோ அதை பாயில் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் 3 cups வாட்டர் யூஸ் பண்ணேன். அதில் 1 cup என்ன ஆகிடுச்சு, கொதித்து எவாப்ரேட் ஆகி இப்போ எனக்கு 2 cups ஆஃப் சூப் தான் நம்மளுக்கு கிடைக்கும். கரெக்டு தானே? ஸோ எனக்கு தெரியும் நான் ஏன்னா இதை கொதிக்க வச்சா 1 cup ஆஃப் வாட்டர், ஓகே, 1 cup ஆஃப் வாட்டரு எவாப்ரேட் ஆகி அது வேஸ்ட் தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். கரெக்டாக? ஓகே. ஸோ இப்போ நான் கணிச்சேன் இல்லையா, ஸோ ஆல்ரெடி இந்த 1 cup தான் போகும். ஸோ நான் கொதிக்க வைக்கிறப்போ இந்த 1 cup போகும், 1 cup ஆஃப் வாட்டர் வந்து எனக்கு என்ன ஆகும், போகும் அப்படிங்கிறத நான் கணிச்சேன் இல்லையா. இதுதான் நார்மல் லாஸ்.
இதுதான் என்னது நார்மல் லாஸ். ஸோ எவ்வளோ லாஸ் ஆக போகுதுன்னு நம்ம முன்னாடியே கணிச்சு வச்சுருப்போம். ஸோ அதுதான் வந்து நடக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் என்னது நார்மல் லாஸ். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, நான் இந்த மாதிரி ஃபோனில் பேசிக்கிட்டே என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, நல்லா கொதிக்க வச்சிட்டேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்ப கொதிச்சு போய் இவ்வளோ ஆயிடுச்சு இந்த சூப். ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கு நான் இது வரைக்கும் விட்ட அளவுக்கு 3 கப்ஸ் ஆஃப் வாட்டரில் 2 கப்ஸ் ஆஃப் வாட்டர் என்ன ஆயிடுச்சு, அது எவோப்ரேட் ஆகி வேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு 1 கப் ஆஃப் சூப் தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆகுது, நான் ஆல்ரெடி கணிச்சது இந்த 1 கப் ஆஃப் வாட்டர், இந்த 1 கப் ஆஃப் வாட்டர் தான் என்ன ஆகும் அப்படின்னா எவாப்ரேட் ஆகி வேஸ்ட் ஆகும் நம்ம பாயில் பண்ணுறதுல அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, நல்லா பேசிக்கிட்டே நல்லா கொதிக்க வச்சுட்டேன். அப்போது எனக்கு 2 கப்ஸ் வரைக்கும் என்ன ஆயிடுச்சு, நல்லா பாயில் ஆகி அப்படியே கொதிச்சு ஆவிலாம் போயிடுச்சு. இப்போ அடியில் நல்லா சுண்டி அடியில் வந்து 1 கப் தான் இருக்குது. இப்போது இந்த 2 கப்ஸ் ஆகிடுச்சு இல்லையா, ஸோ எனக்கு அது ஷாக் தானே. அப்போ அது அப்நார்மல் லாஸ். என்னது அப்நார்மல் லாஸ். ஸோ நம்மளுக்கு இவ்வளோ தான் அப்படின்னு நம்மளுக்கு முன்னாடியே தெரிகிறப்போ அது நார்மல் லாஸாக இருந்துச்சு. ஸோ நல்லா வந்து ஏதோ ஒரு விஷயத்தினால, யதார்த்தமாக ஒரு விஷயத்தினால என்ன ஆயிடுச்சு, ஏதோ ஒரு இன்சிடென்ட்னால என்ன ஆயிடுச்சு, அப்நார்மலாக 2 கப்ஸ் லாஸ் ஆகிடுச்சு. இதே டெக்னிக், இதே லாஜிக் தான் என்ன அப்படின்னா நம்மளுக்கு நார்மலாக ஃபேக்ட்ரியிலையும் நடக்கும். ஸோ நார்மலாக வந்து அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, ஸோ இவ்வளோ தான் லாஸ் ஆகும், நம்ம பண்ணால் கண்டிப்பாக இந்த லாஸ் நடக்க தான் செய்யும். ஓகேவா? இப்போ ஒரு ஹோட்டல் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு மாவு பிசைகிறாங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு பீஸாவுக்கு இவ்வளோ மாவு தான் வந்து இருக்கும். அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா கட் பண்ணுறப்போ சைட்லாம் வேஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுலாம் தான் அவங்க நார்மல் லாஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ என்னென்னா, திடீர்னு ஏதாவது வந்து பவர் கட் ஆகும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ ப்ரொடக்டிவ் ஹவர்ஸ் இல்லாமல் போகும். அந்த மாதிரி இருக்கிறதுலாம் தான் யதார்த்தமாக அந்த பவர் கட்னாலேயோ டிசாஸ்டர்னாலேயும் இந்த மாதிரி யதார்த்தமாக நடக்கக்கூடிய அந்த மாதிரி வந்து எம்ப்ளாயீஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் சுத்தமாக ப்ரொடக்ஷனே நடக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்க டைமில் என்னாகும், அப்நார்மல் லாஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நார்மல் லாஸ், அப்நார்மல் லாஸ் இது எல்லாமே நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறதா இந்த ப்ராசஸ் காஸ்டிங்கில் நம்ம பார்ப்போம். ஓகேவா? சரி, அப்நார்மல் கெயின்னா என்னங்க, அதை சொல்லவே மறந்துட்டீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஓகேவா? அப்நார்மல் கெயின்னா, இப்போது இந்த அளவுக்கு நான் சூப் வச்சுருந்தேன், மஷ்ரூம் சூப். ஓகேவா? ஸோ 3 கப்ஸ் ஆஃப் வாட்டரில் மஷ்ரூம் சூப் வச்சுருந்தேன். ஸோ நல்லா அது பாயில் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ பாயில் ஆகி நல்லா டேஸ்ட் வரணுன்றதுக்காக ஸோ கொஞ்சம் நல்லா இது பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ எனக்கு எந்த ஒரு லாஸும் நடக்கலை. ஸோ என்ன அளவு வச்சோன்னா கொஞ்சம் பாயில் பண்ணிவிட்டு திக்கானோடனே ஆஃப் பண்ணிட்டேன். அந்த 3 கப் அப்படியே தான் இருக்குது. ஓகேவா? 3 கப்பு அப்படியே தான் இருக்குது. ஓகே. இப்போது அப்நார்மல் கெயின்னா என்ன, காளான் சாப்பிடுவோம்ல, ரோட் சைட் காளான், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அது ஒரு பவுலில் வச்சு அதையும் சாப்பிட போகிறேன். அப்போ எனக்கு அது என்னது கெயின், நான் அன்எக்ஸ்பெக்டட். அது எனக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டட். நான் எக்ஸ்பெக்டே அந்த இடத்துல நான் பண்ணல. எங்கள் அப்பா வந்து காளான் வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இல்லையா. ஸோ அதான் எனக்கு என்னது அப்நார்மல் கெயினு. ஸோ அப்போ எனக்கு சூப்பும் கிடச்சிருச்சு, காளானும் கிடச்சிருச்சு, 2மே வேறு மஷ்ரூம். ஸோ ஜாலி தான் எனக்கு ஈவினிங் அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் ஒரு ப்ராசஸ்லேயும் சரி என்ன நடக்கும் அப்படின்னா, சம்டைம்ஸ் அவங்க எதிர்பார்க்காத மாதிரி ஒரு அப்நார்மல் கெயினும் நடக்கும். ஸோ அவங்க எதிர்பார்க்காத விதமாக அந்த கெயின் நடக்கிறனால இட்ஸ் அப்நார்மல் கெயின். ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ இதான் வந்து சிம்பிளான லாஜிக் தான். ஃபன்னாக ஞாபகம் வச்சுக்கிட்டா த லெசன் வில் பி இன்ட்ரெஸ்டிங். ஓகே ஓகே, லெட்ஸ் மூவ் இன்டு த கான்செப்ட். கைஸ், ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நார்மல் லாஸோடைய அந்த ரெசிடியல் வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இன்புட் யூனிட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். என்ன பண்ணணும், இன்புட் யூனிட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அதில் இவ்வளோ தான் நார்மல் லாஸ் அப்படிங்கிறத அவங்க கணிச்சு வச்சுருப்பாங்க பர்சன்டேஜ். ஸோ அதோட நம்ம மல்டிபிள் பண்ணுறப்போ நார்மல் லாஸ் யூனிட்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். என்ன தெரிஞ்சிடும், நார்மல் லாஸ் யூனிட்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதோட நம்ம வந்து ஸ்க்ராப் வேல்யூ இல்லை ரெசிடியல் வேல்யூ பர் யூனிட் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ அதை மல்டிபிள் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ரெசிடியல் வேல்யூ ஆஃப் நார்மல் லாஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சாரி கைஸ், ரியலைசபிள் வேல்யூ. ஓகே, ஸோ நான் மாற்றி சொல்லிட்டேன். ஐ ஆம் சாரி ஒன்ஸ் அகெயின். ஓகே, ரியலைசபிள் வேல்யூ ஆஃப் நார்மல் லாஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிடும். ஓகேவா? ஓகே, இப்போ அதே மாதிரி அப்நார்மல் லாஸா இல்லை அப்நார்மல் கெயினான்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கான வேல்யூ நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம போன வாட்டி பண்ணோம் இல்லையா. ஸோ நார்மல் லாஸ் பர்சன்டேஜை போன வாட்டி நம்ம என்ன பண்ணோம், மல்டிபிள் பண்ணோம். இந்த இடத்துல நார்மல் லாஸ் பர்சன்டேஜ் என்ன பண்ணியிருக்கோம், மல்டிபிள் பண்ணியிருக்கோம். இப்போ அப்நார்மல் லாஸாக கெயினான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, சேம் இன்புட் யூனிட்ஸ், அந்த ப்ராசஸ்க்கான இன்புட் யூனிட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த சேம் இன்புட் யூனிட்ஸில் நார்மல் லாஸை லெஸ் பண்ணி பாருங்கள், அந்த பர்சன்டேஜை லெஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? அதுதான் என்னென்னா ஆக்சுவல் அவுட்புட். என்னது ஆக்சுவல் அவுட்புட். அந்த ஆக்சுவல் அவுட்புட்டில் எக்ஸ்பெக்டட் அவுட்புட் இந்த ப்ராசஸ்க்குன்னு சொல்லி ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த ப்ராசஸ்லேருந்து நம்ம அவுட்புட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அதை லெஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஆன்சர் பாசிட்டிவாக வந்துச்சுன்னா இட்ஸ் அப்நார்மல் லாஸ்ன்னு அர்த்தம். ஓகேவா? ஏன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஆக்சுவல் என்ன ஆயிடுச்சு அந்த இடத்துல. ஸோ
இந்த இடத்துல ஆக்சுவல் விட இந்த எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் அவங்களுக்கு கம்மியாக தான் வந்திருக்கு. கரெக்டாக? ஸோ ஆக்சுவலாக நடந்ததுக்கு இந்த எக்ஸ்பெக்ட் பண்ணுறப்போ நம்ம லெஸ் பண்ணுறப்போ இந்த இடத்துல பாசிட்டிவாக வந்து இருந்துச்சுன்னா அப்போ என்ன ஆகுது இந்த இடத்துல அவங்களுக்கு ஆக்சுவல் தான் அதிகமாக இருக்குது, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை அங்கே வரவே இல்லை அப்படின்னா என்னது இது சோகமான விஷயம் தானே. அப்போது இந்த இடத்துல பாசிட்டிவாக வரப்போ இட்ஸ் அப் நார்மல் லாஸ். ஓகேவா? ஓகே. இப்போ ஆக்சுவல் அவுட்புட் விட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் அதிகமாக வரப்போ நம்மளுக்கு ஆன்சர் நெகட்டிவ்ல வரும் இல்லையா. ஸோ இதோட இதை நம்ம லெஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும், ஆன்சர் நெகட்டிவ்ல வரும். அப்படி நெகட்டிவ்ல வந்துச்சுன்னா இட்ஸ் அப் நார்மல் கெயின். ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு எப்படி வந்தாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம், காஸ்ட் பர் யூனிட்டோட என்ன பண்ண போகிறோம், மல்டிபிள் பண்ண போகிறோம். அந்த காஸ்ட் பர் யூனிட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். சி இந்த இடத்துல நம்ம டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனோட என்ன பண்ண போகிறோம். ஓகே. சி அந்த ஸ்கிராப்னு சொல்லப்படுற அந்த ரியலைசபிள் வேல்யூ, அந்த ஸ்கிராப்னு சொல்லப்படுற அந்த ரியலைசபிள் வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா லெஸ் பண்ண போகிறோம். ஸோ லெஸ் பண்ணிவிட்டு டிவைடட் பை டினாமினேட்டரில் என்ன போட போகிறோம் அப்படின்னா இன்புட் மைனஸ் நார்மல் லாஸ் யூனிட். ஸோ இப்படி நம்ம இந்த ஃபார்முலாவில் கிரியேட் பண்ணி இதுக்கு வர ஆன்சர் தான் என்னது, காஸ்ட் பர் யூனிட். ஸோ லாஸாக இருந்தாலும் சரி கெயினாக இருந்தாலும் சரி இந்த காஸ்ட் பர் யூனிட்டை மல்டிபிள் பண்ணுறப்போ நம்மளுக்கு இந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகே கைஸ். ஸோ இந்த வரையும் நம்மளுக்கு வந்து யூனிட்ஸாக தான் இருக்கும். அப்போ நம்ம வந்து ருப்பீஸாக கன்வெர்ட் பண்ணுறப்போ அந்த காஸ்ட் பர் யூனிட்டுக்கு என்னென்னு நம்ம போட்டால் தான் நம்மளுக்கு வேல்யூ வந்து தெரியும். சரி, அதை எப்படி நீங்கள் வந்து ப்ராசஸ் அக்கௌண்ட்டில் வந்து என்ட்ரு பண்ணுவீங்க? ஆஸ் யூஷுவல் டேரக்ட் மெட்டீரியல், டேரக்ட் லேபர், எக்ஸ்பென்சஸ், ஓவர் ஹெட் இது எல்லாமே போட்டுக்கோங்க. நார்மல் லாஸாக இருந்தால் இந்த பக்கம் கிரெடிட்டில் போடுங்க. ஓகேவா? அப்நார்மல் லாஸாக இருந்தாலும் இங்கே போடுங்க, நார்மல் லாஸ்க்கு கீழே. ஓகேவா? ஓகே. அப்நார்மல் கெயினாக இருந்தால் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அதை டெபிட்டில் போடணும். சரியா? ஓகே கைஸ். ஸோ இதெல்லாம் நம்ம பேலன்ஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு ப்ராசஸ் 2க்கான அவுட்புட் கிடைக்கும். ஸோ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். சேம் ஆஸ் யூஷுவல். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒன்று நம்ம கண்டுபிடிச்சி என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்நார்மல் கெயினாக இருந்தால் இங்கே போடுவோம், அப்நார்மல் லாஸ் இங்கே போடுவோம், நார்மல் லாஸ் வந்து இங்கே போடுவோம். ஓகேவா? ஓகே கைஸ். ஸோ இப்படி தான் வந்து நம்ம டீல் பண்ணணும். ஸோ நார்மல் லாஸ் அண்ட் அப்நார்மல் லாஸ் மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை வந்து மறக்காதீங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மேட்டை வந்து மறக்காதீங்க. ஸோ இந்த ஃபார்முலா வந்து நான் ஒன்றா க்ரியேட் பண்ணேன். ஏன்னா ஒரு விஷயத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக இதை நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கால்குலேட்டரில் அப்படியே தட்டு அப்படியே அடுத்தடுத்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கால்குலேட் பண்ணுறப்போ. ஜஸ்ட் இன்புட் பண்ணோமா மைனஸ் நார்மல் லாஸ் யூனிட் நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது ஆக்சுவல் அவுட், அதில் நம்ம எக்ஸ்பெக்டட் அவுட்புட் லெஸ் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அப்நார்மல் லாஸோட ஆன்சர் இருக்கும். இன்ட்டு போடுங்க, காஸ்ட் பர் யூனிட் மல்டி பண்ணுங்க, டேரெக்டாக வேல்யூ உங்களுக்கு கிடச்சிடும். கால்குலேட்டரில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்டெப்ஸ். ஓகேவா? ஓகே கைஸ். ஸோ அதை வந்து அனலைஸ் பண்ணிட்டு தான் நான் இந்த மாதிரி ஒரு லைன் ஃபார்முலா மாதிரி நான் க்ரியேட் பண்ணேன். Okay guys, so we will see in the next video. Until then, this is Shweta signing off. Thank you.